Hi guys, so previous vlogல வந்துட்டு நாங்க சென்னை to ஹைதராபாத் வந்த அந்த travel vlog பார்த்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம ஹைதராபாத் to ஆக்ரா போகிற அந்த travel vlog அண்ட் ஆக்ரா போய் ரீச் ஆகிட்டு நாங்கள் என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்றத இந்த vlogல வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். ஸோ ஹைதராபாத்லேருந்து நாங்கள் ஃப்ளைட் ஏறியாச்சு ஆக்ரா போகிறதுக்கு. அண்ட் இது வந்துட்டு ஒரு 2 hours ட்ராவல் இருக்கும். ஹைதராபாத் டு ஆக்ரா வந்துட்டு ஒரு 2 hours ட்ராவல். ஸோ உட்காந்த உடனே போயிட்டு எங்களுக்கு செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்ச நேரம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைட்டாக வந்துட்டு தூங்கி எந்திரிச்சிட்டோம் நாங்கள். ஸோ ஆக்ரா ரீச் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஃப்ளைட்டில் ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்கன்னா, விண்டோஸ் வந்து க்ளோஸ் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. அண்ட் அங்கே ஏர்போர்ட்டில் எதுவும் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அது வந்துட்டு ஒரு மிலிட்ரி ஏர்போர்ட் அப்படின்றதுனால. ஸோ அங்கேருந்து ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்துட்டதுக்கப்புறம் தான் வீடியோஸ் என்னால் எடுக்க முடிஞ்சுது. நாங்கள் அங்கேருந்து ஆட்டோ வந்து எடுத்துக்கிட்டோம். இது வந்துட்டு பயங்கர கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க எங்களுக்கு. நாங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியல, அவங்க பேசுறது எங்களுக்கு புரியல. அவங்க பாட்டுக்கு ஹிந்தியில் பேசிகிட்டே போகிறாங்க. எங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கூட அவங்களுக்கு வந்துட்டு அது புரிஞ்சுக்க தெரியல. அவங்க பாட்டுக்கு ஏதோ பேசிகிட்டே போனாங்களா. அப்புறம் ஒரு வழியாக சண்டை போட்டு அப்படி இப்படின்னு நாங்கள் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரூமுக்கு வந்த கையோட நாங்கள் வேலையை என்ன பண்ணோம்னா டெரஸ்க்கு தான் போனோம். இந்த இடம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னோட 4 years பேக் நான் வந்துட்டு ஆக்ரா vlog போட்டிருந்தப்போ நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அதே பிளேஸ் தான் இது. அங்கே தான் நாங்கள் வந்துட்டு இந்த வாட்டியும் ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ வந்த உடனே எங்களோட திங்ஸ் எல்லாம் ரூம்குள்ளே போட்டு கதவை பூட்டிட்டு மேலே தான் நாங்கள் வந்துட்டு வந்தோம். வந்த உடனே இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்சுது. செம்ம அழகாக இருந்துச்சு. ஆக்சுவலி உங்களுக்கு இங்கே சின்னதாக தெரியுது இல்லையா இந்த வீடியோவில், ஆனால் நேரில் பார்க்கும்போது செம்ம பெருசாக இருக்கும். ரொம்ப கிட்ட தெரியும் நம்மளுக்கு. ஆனால் வீடியோவில் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுக்கு எக்ஸாக்டாக நாங்கள் எப்படி பார்த்தோமோ அது வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆகலை. ஸோ எனிவேஸ் அப்படியே நாங்கள் வந்துட்டு ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டோம். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். எம்பிடிசி டுடே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன அங்கே தானே வெளிச்சமாக இருக்குது. நாங்கள் எங்கே இருக்கோன்னா, நாங்கள் வந்துட்டு சிம்பிள் ஆஃப் லவ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். எங்களோட சிம்பிள் ஆஃப் லவ், என்னோட லவ் கூட நான் என்னோட லவ் கூட சிம்பிள் ஆஃப் லவ்க்கு வந்திருக்கேன். இன்றைக்கி தான் வந்து சேர்ந்தோம். வந்து சேர்கிறதுக்குள்ளே 1008 பாடுபட்டு வந்து சேர்ந்தோம். அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே போய்ட்டு சும்மா ஊர் சுற்றிட்டு வரலாம், எதனா ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுடலாம் அப்படின்ட்டு கிளம்புறோம். ஓகேவா? கிளம்புமா? இவங்களுக்கு ஹிந்தியே பேச வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன ஏதோ நான் இருக்க போறதுனால அவங்க தப்பிச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா இவங்களாம் இந்த மாதிரி இந்த ஹிந்தி பிரதேசம் நாட்டுகளுக்கு வந்தீங்கன்னா நீங்களாம் வந்துட்டு என்ன ஆவீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ நான் இருக்க போய் பொழைச்சிங்க. ஓகேவா? நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து வெளியே போய் என்னென்னலாம் சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்தோமா, அப்போ அந்த ரூமில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். தெரியுமா? அது ஹாஸ்டல், இது வந்து ரூமு. அங்கே வந்துட்டு டபுள் பெட்ஸ் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாதுல்ல, நான் கைடு. ஸோ ரூம்லேருந்து நாங்கள் ஒரு 6 மணிக்கா வந்து கிளம்பி வெளியே போயிட்டோம். சும்மா அப்படியே சுற்றிட்டு வரலாம் எங்கன்னா அப்படின்ட்டு. ஸோ வெளியே போயிட்டு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டோம். நாங்கள் ஒரு ஆட்டோவில் ஏறி இருக்கோம். இவர் இருக்கார்ல, இவருக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் புரியுது, வேற யாருக்கும் புரியல. அதுக்காக தான் இல்ல பப்பு ஹிந்தி திணிப்பு. அதனால தானா தமிழ்ல பேசுற? ஏய் விடுங்கடா அப்படினா கூட இல்ல. ஃபர்ஸ்ட் இன் அக்பர் டாப், செகண்ட் ஒன் பேபி தாஜ், and evening Mehtabad and then Agra Fort. Okay and come back here. Okay. ஸோ இந்த ஆட்டோ டிரைவர் இருக்கார்ல, இவர் தான் வந்துட்டு நாங்கள் இருந்த அந்த 2 டேஸ்க்குமே எங்களை வந்துட்டு வெளியே சுற்றி பார்க்குறதுக்கு அதுக்குன்னெலாம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தாரு. இவருக்கு மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு இங்கிலீஷ் வந்துட்டு புரியுது அண்ட் கொஞ்சம் பேசுகிறாரு. ஓகேவா? அதனால எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. வேறு எங்கே போனாலுமே சுத்தமாக வந்துட்டு அவங்க ட்ரை கூட பண்ண மாட்டாங்க யாருமே. இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஆக்ஷன் பண்ணியாவது இவங்களுக்கு நம்ம புரிய வைப்போம்னு கூட பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஹிந்தியில் பலன்னு பேசுகிறாங்களே தவிர்த்து புரியுதா இல்லையான்னு கூட யாருக்குமே வந்துட்டு அந்த கன்சர்னே இல்லை. அதனால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் இவரையே வந்துட்டு 2 டேஸ்க்குமே வந்துட்டு ஆட்டோ எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு போனது வந்து பார்த்திங்கன்னா சதர் பசார் வந்துட்டு போயிருந்தோம். அங்கே போனதுமே இந்த மோமோ கடைக்கு போயிட்டு நின்ட்டோம். இந்த மோமோ கடைக்கு வந்துட்டு ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு வந்திருக்கோம் ஒரு 4 years பேக். நான் சொன்னேன்ல, நான் 4 years பேக் என் ஃபேமிலி கூட எங்கெங்கெல்லாம் போனேனோ அங்கே தான் வந்துட்டு இவங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஸோ எனக்கு வந்துட்டு அது ஒரு நாஸ்டாலஜிக்காக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு.
ஸோ அதான் இங்கே வந்து நாங்கள் மோமோஸ் சாப்பிட்டோம். இது வந்துட்டு 60 ருபீஸ்க்கு 12 பீசஸ் மோமோஸ் கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் 1/2 வந்து போட்டுக்கிட்டோம். நான் 6 பீசஸ் அண்ட் அவங்க 6 பீசஸ் வந்து சாப்பிட்டாங்க. அந்த ரேட்டுக்கு டீசெண்டாக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் பாருனா நான் வந்துட்டு சாப்பிட்டாங்க. ஸோ அவ்வளோதான், அதை வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு உள்ளே போய் ஒரு வாக் போயிட்டோம். வேறு எங்கன்னா போகலாமா அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் இங்கே விற்பாங்களே அதெல்லாம் நான் வந்துட்டு எதுவும் வாங்கலை. ஏன்னா வந்துட்டு லாஸ்ட் டைம் நான் வாங்கினப்போ எதுவுமே வந்துட்டு நல்லாவே இல்லை. சீக்கிரமாக வந்து கிழிஞ்சு போச்சு, சீக்கிரம் வெளுத்து போச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதனால நான் ட்ரெஸ்ஸஸ் மாதிரிலாம் எதுவுமே வாங்கலை அங்கேருந்து. ஸோ அப்படியே நாங்கள் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் வழியாக அப்படியே உள்ளே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வந்து இந்த ஆக்ரா ஃபேமஸ் ஸ்வீட் வந்துட்டு ஒன்று இருக்குது, பேத்தா அப்படின்ட்டு. அந்த ஷாப் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஸ்வீட்டை வந்துட்டு டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து போயாச்சு. இது வந்துட்டு தடியங்கால வந்துட்டு செய்கிற ஸ்வீட் இது. ஸோ இந்த ஸ்வீட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு டேஸ்ட் காமிக்கலாமே இவங்களுக்கு அப்படின்ட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இந்த கடைகள்லாம் வந்துட்டு நீங்கள் டேஸ்ட்டுக்கு ஸ்வீட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கணுன்னா அவங்க வந்துட்டு எவ்வளோ வேணாலும் கொடுப்பாங்க. ஸோ அதனால சும்மா டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். எப்படி டேஸ்ட் நல்லாச்சா? சுகரு நல்லா இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இப்படி வாய் விட்டு கேட்கணும் சரியா? அமைதியாக இருந்தால் தர மாட்டாங்க. இங்கே வந்துட்டு இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல அது வந்துட்டு ஒரிஜினல். அண்ட் இந்த கலராக இருக்குல்ல அதெல்லாம் வந்துட்டு ஃப்ளேவர்டு. ஸோ நான் வந்துட்டு மலாய் ஃப்ளேவர் அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் கூட வந்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இங்கே வந்துட்டு நாங்கள் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு கடையில் போயிட்டு நான் எனக்கு ஸ்லிப்பர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டேன். நான் வந்து பாண்டி பசார்லேருந்து எனக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன்ல, அது வந்து எனக்கு ஏதோ நடக்கிறதுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஆகிடுச்சு. ரொம்ப வெயிட்டாக இருக்கவும் எனக்கு வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப கால் வலி ஆகிடுச்சா. அதனால் சரி டைம் பீங்க்கு இது வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த ஸ்லிப்பர் நாங்கள் வந்து வாங்கியிருந்தேன் 200க்கு. ஸோ அதை வாங்கிட்டு அப்படியே நாங்கள் வாக் பண்ணும்போது இந்த ஷாப் வந்து பார்த்தோம். இங்கே வந்துட்டு தோக்லா அப்புறம் இந்த பாப்பட் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டோம். அச்சா சம்பவம் பண்ணி விட்டுற போகிறோம். யார் அது? லைட்டாக நானதிரி கம் 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 கம்மியா அந்த சட்னி கம் கரோ சொல்லு. திஸ் சட்னி கம் கம் கரோ. இல்லை பார்த்தியா என் ட்ரைனிங் எப்படி சூப்பரா? மீட் கம் 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 கரோ. மிர்ச்சா கம் கரோ கம் கரோ. இரு ஒரு நிமிஷம். பஸ் காட்டு, சாப்பிட்டு சொல்லு எப்படி. இந்த அப்பளம் கிடையாது, இந்த ஓம் பொடி சாப்பிடும்ல அந்த மாதிரி இருக்கா? எனக்கு வந்துட்டு இந்த பாப்பட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதில் வந்து இந்த ஆனியன் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சாஸ் எல்லாம் போட்டு நல்லா கொடுத்துருந்தாங்களா, டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து ஒரு பிளேட் வந்து 20 ருபீஸ். அண்ட் அந்த டோக்லாவும் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்துட்டு ஒரு பிளேட் 10 ருபீஸோ இல்லை 11 ருபீஸோ ஏதோ தான் நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு எனக்கு அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோவா பிடிக்கல. இந்த பாப்பட் தான் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கேக் கிடையாது, டோக்லா. தோசை என்னதுன்னு கேட்டா ரைஸ் மாவுல சுட்டுது அப்படின்னு சொல்லும். இது என்ன நீ கேக்குற தோக்கலான்ற திருப்பி இது என்ன சொல்லு? தோக்லா சொல்ல. ஏய் சரி சாப்பிட்டு சொல்லு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? கேக் மாதிரி இருக்கு. தோக்லா எனக்கு பிடிக்கல இது. ஏய் சாப்பிடு. எனக்கு பாப்பட் தான் பிடிச்சிருந்துச்சு. அடுத்து அங்கேருந்து இந்த பானிபூரி ஷாப்புக்கு வந்துட்டு நாங்கள் போயிட்டோம். பானிபூரி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. இங்கே வந்துட்டு பானிபூரி சாப்பிடாம போனால் எப்படி? அதனால் அதையும் வந்து சாப்பிட்டாச்சு. பானிபூரி சாப்பிடும்போது வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோமா, அதனால் வீடியோ எதுவும் எடுக்க முடியல. ஸோ அடுத்து வேறு எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வாக் பண்ணி போயிட்டே இருந்தோம். ஸோ நல்லா வந்து சாப்பிட்டோம் அங்கே. நாங்கள் வந்து டின்னர் இப்படியே வந்துட்டு முடிச்சுக்கலாம், வேறு எதுவும் சாப்பிட வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தோம். அடுத்து இந்த நான்வெஜ் ஷாப் வந்துட்டு ஒன்று இருந்துச்சு, ஃபயர் சைடு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்துட்டு நாங்கள் தாங்டி கெபாப் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் ரேட்ஸுமே பார்த்திங்கன்னா ஓகேஷாக தான் இருந்துச்சு, மினிமலாக இருந்துச்சு. ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதை சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. எல்லா கடையிலையும் ஒரு டிஷ் வந்துட்டு நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக வந்துட்டு ஓவர்லோடும் பண்ணல, ரொம்ப கம்மியாகவும் சாப்பிடல, மினிமலாக சாப்பிட்டுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்னா அங்கேருந்து திரும்பவும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஸ்ட்ரீட்லேருந்து பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயாச்சு. ஓகேவா? அங்கே வந்துட்டு இன்னும் நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அண்ட் நாங்கள் லாஸ்ட் டைம் வந்த அந்த மெமரிஸ்லாம் அப்படியே உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டோமா. இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு வெஜ்ஜு ஷாப்ஸ் தான் இருக்கான் இங்கே. ஸோ நான் என்ன பண்ணேன்னா எனக்கு பாதாம் மில்க் குடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அதனால் இங்கே இந்த கடையில் வந்துட்டு பாதாம் மில்க் இருந்துச்சு. ஸோ இங்கேருந்து இந்த ஒரு கிளாஸ் மட்டும் நான் வாங்கிக்கிட்டேன் எனக்கு மட்டும்.
ஸோ நான் வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்து குடிச்சிக்கிட்டேன். ஸோ யூஸ்வலாக நம்ம இந்த சவுகார்பேட்லாம் போனோம்னா பாதாம் மில்க் குடிப்போம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆனால் இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் 1 இயர் மேலே ஆயிடுச்சு நான் வந்து அங்கெல்லாம் போய் அங்கே போகிறேன். ஆனால் வந்துட்டு அங்கே பாதாம் மில்க்லாம் குடிக்கிறதில்ல. ஸோ இங்கே வந்துட்டு குடித்தேன், ஜாலியாக நல்லா இருந்துச்சு. அடுத்து நாங்கள் வந்துட்டு வாக் பண்ணும்போது இந்த மெஹந்தி போடுற இவங்க 2 பேரையும் பார்த்தேன். எனக்கு வந்துட்டு சடனாக மெஹந்தி போடுற ஆசை வந்துருச்சு. ஸோ இவங்க எவ்வளோ தெரியுமா சார்ஜ் பண்ணாங்க? 200 தான் சார்ஜ் பண்ணாங்களே. ஸோ 2 கைக்குமே பாமில் மட்டும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 200 அண்ட் செம்ம ஒர்த் இது. ஒரு 1 hour தான் நான் வந்துட்டு என் கையில் வச்சுருந்துருப்பேன் இதை. ரூமுக்கு போன உடனே வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே நான் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டேன். பட் சூப்பராக வந்துட்டு இது ஸ்டெயின் ஆயிருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். இங்கே வந்துட்டு நான் மெஹந்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ பையா இருக்கார் இல்லையா, அவரையே நாங்கள் திரும்ப ஃபோன் பண்ணி கூப்பிட்டுக்கிட்டோம் எங்களை ரிட்டர்ன் ரூமில் ட்ராப் பண்ணுறதுக்கு. அண்ட் அவரும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டார். ஸோ அவ்வளோதான், அன்னைக்கு டே வந்துட்டு இப்படி தான் முடிஞ்சுச்சு. ரிட்டர்ன் நாங்கள் ரூமுக்கு போயிட்டு மேலே திரும்பவும் அந்த டெரஸில் போயிட்டு உட்காந்துட்டோம். நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நல்லா அந்த இருட்டில் அந்த ஷேடோவில் வந்து தாஜ்மஹல் தெரியுறது வந்து ரொம்ப அழகாக இருக்குமா. அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் டேயை வந்து முடிச்சுக்கிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோக்கு இவ்வளோ தான். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம். பாய்.